students and parents, welcome back to our channel. நம்ம தமிழ்நாட்டுல இருக்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில எவ்வளவு சீட் இன்டேக் இருக்கு, என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் என்ன, லாஸ்ட் 6 இயர்க்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் 2008ல தான் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுப்பஞ்சாவடி பூந்தமல்லி ஹை ரோடு சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து லொகேட் ஆயிருக்கு. சோ கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு கேம்பஸ்னே சொல்லலாம். அஃபிலியேட்டட் பை டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டீம்டு யூனிவர்சிட்டி சென்னையோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. ஆஃப் கோர்ஸ் இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னா எம்சிசி கவுன்சிலிங்ல தான் அப்ளை பண்ண முடியும். சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸா ஒரு 5000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட்டா ஒரு 2 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும். இது ரீஃபண்டபிள் அமௌண்ட். சோ டோட்டலா 2,05,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். இந்த காலேஜோட ஓவர்வியூ ஒரு 1 minute பார்த்துட்டு வாங்க. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையோட பிரைம் லொகேஷன்ல இருக்கு சொல்லலாம். கேம்பஸ் ஃபுல்லா மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பேசியஸ் லெக்சரர் ஹால், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஃபுல்லி எக்யூப்டு anatomy dissection hall, advanced laboratories, digital library, separated boys and girls hostel, hygiene mess, sports facilities, gym, seminar halls, wifi campus னு ஸ்டூடண்ட்க்கு கம்ப்ளீட்டா லேர்னிங் என்வைரன்மெண்டா கிரியேட் பண்ணிருக்காங்கனே சொல்லலாம். MBBS ஸ்டூடண்ட்ஸ்க்கு early clinical exposure, experienced faculty guidance, research opportunities, skill labs, regular செமினார்ஸ், ஒர்க் ஷாப், சிஎம்இ ப்ரோக்ராம்னு ஓவராலா மெடிக்கல் எஜுகேஷனுக்கு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ற ஒரு என்வைரன்மெண்டல் இருக்குன்னே சொல்லலாம். காலேஜோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னா அது அட்டாச்டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல்ல மெடிசன், சர்ஜரி, ஆர்த்தோபெடிக்ஸ், பீடியாட்ரிக், அப்ஸ்டெட்ரிக்ஸ், கைனகாலஜிஸ், இஎன்டி, ஆப்தமாலஜி, ஐசியூ, என்ஐசியூ, பிஐசியூ, எமர்ஜென்சி சர்வீஸ், டிருமரா கேர், ஆபரேஷன் தியேட்டர், பிளட் பேங்க், 24x7 லேபரட்டரி, சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, பார்மசின்னு ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிள்ல இருக்கு. டெய்லி ஓபி பேஷண்ட், ஐபி அட்மிஷன், எமர்ஜென்சி கேஸ், சர்ஜரிஸ்னு கண்டினியூஸ் பேஷண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரியல் பேஷண்ட் இன்டராக்ஷன், பெட் சைட் லேர்னிங், கிளினிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னே சொல்லலாம். சிட்டி எக்ஸ்ப்ளோரர் வேணும், ஸ்ட்ராங் கிளினிக்கல் பிராக்டிஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டில இருந்து லேர்னிங் பண்ணணும். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் டெஃபினெட்லி உங்க ஷார்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜாவே வச்சுக்கலாம். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் வச்சிருக்காங்க. சோ பிஜி கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 21 MD MS கோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த காலேஜ்ல டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதுல ரெகுலராவே பேஷண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா 2000+ பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராவே பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. சோ இவ்ளோ பேஷண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கனால பேஷண்டோட இன்டராக்ஷன் ஆகட்டும், பிராக்டிக்கல் நாலேஜ் ஆகட்டும், கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோர் ஆகட்டும், இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல ஹையாவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1110+ பெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். சோ டோட்டலா 250 சீட்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு ஜெனரல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு 212 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. என்ஆர்ஐல 38 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் நம்ம ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், டியூஷன் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 25 lakhs per இயருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் பிளஸ் மெஸ் வந்து 2,20,000 rupees per இயருக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரவுண்ட் 1ல ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 254ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 247ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 215லயும், அதே மாதிரி ரவுண்ட் 4ல வந்து 232லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா +17 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் லாஸ்ட் இயர்க்கான 4 ரவுண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் ஸ்கோர் அண்ட் ரேங்க்குக்கான டீடைல்ஸ். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் என்ன, க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறது தான். சோ வந்து 2020ல வந்து பாத்தீங்கன்னா 141ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2021ல 109ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2022ல 102ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2023ல 107 and 2024ல 190ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2025ல 215ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ கிராஜுவலா 2024 and 2025 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர்க்கான டீடைல்ஸ். For
ஃபார் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பத்தி ஃபுல் ரிவ்யூமே பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த காலேஜ் பத்தி ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் அண்ட் எம்சிசி கவுன்சிலிங் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய சென்டாக் கவுன்சிலிங் கைடன்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான சாய்ஸ் லிஸ்ட் ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம ஸ்டாஃப் ரெடியாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.